அபிஷேகம் எதிர்பாராத சூழ்நிலையில் கழிந்த ஆண்டு நின்றுவிட்டது. அதிவிரைவில் கும்பாபிஷேகம் வருகிறது. அதிவிரைவிலே கும்பாபிஷேகத்தினுடைய நாளை குறிப்பிட்டு நம்ம எல்லா பக்தர்களுக்கும் அறிக்கை செய்ய போகிறோம். எல்லா நாடுகளில், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுமே இந்த கருப்பசாமியுடைய கும்பாபிஷேகத்தை பார்த்து கண்டு வணங்கி ஆசி பெற்று புண்ணியம் பெறுவார்கள். ஏன்னா அதையா உலக நாடுன்னு நான் சொன்னோம்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா பக்கத்துலேயும் கருப்பசாமி இருக்கார், எல்லா பக்கத்துலையும் கடாய் வெட்டுறீங்க, எல்லா பக்கத்துலேயும் சேவலை இருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கிற கருப்பசாமி ஸ்ரீ ராமனின் மகன், ஸ்ரீ ராமபுத்திர கருப்பசாமி. ஆனால் இவருக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம உயிர் பலி கொடுக்க மாட்டோம். இவர் உயிர்களை காக்க வந்த பெருமான். ஆகையினால் அவருக்கு ஸ்ரீ ராமபுத்திர கருப்பசாமி என்னும் ஒரு புனித பெயரும் உண்டு. அந்த விளங்குகின்ற அந்த கருப்பசாமியை இந்த வேல்டிலே, இந்த உலகத்திலேயே அப்படி சைவத்தோட ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம எடுத்து இயக்கி வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த பெருமை நமக்கே கிடைக்கி. அதுதான் அந்த உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியம். அதனால் சபரிமலை, திருவேங்கடமலை, திருத்தணி மலை போன்ற பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலம்லாம் எல்லா தெய்வத்துக்கும் இருக்கிறத மாதிரி கருப்பசாமிக்கும் நிரந்தரமாக ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்குன்னா அது இந்த புளியரையில் இருக்கக்கூடிய வழிகாட்டும் ஸ்ரீ ராமபுத்திர கருப்பசாமியுடைய கோயில் தான் என்பது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய அடையாளம். அதை எல்லாரும் ஆனந்தமாக நம்ம அடைவோம், புண்ணியம் அடைவோம். தொடங்கலாமா கருப்பசாமியை? இன்னொரு கற்பூரம் காட்டு எனக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவனே, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, பட்டினத்தார் திருவடிகளே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி அழைக்கணும்பா. பெங்களூர் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க தள்ளி விட்டு மைக்கு சரியாகி, மைக்கு சரியாகி. ஓகே. குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க பெங்களூர். அப்படியா? எத்தனை பேர் பெங்களூர்? நீங்கள் குழந்தை, அது பின்னால் குழந்தை வரம் தானே? அட்ரா சக்க. சரி, நல்ல பிள்ளைங்களா, தங்கங்கள் வந்திருக்குயா. எல்லாரும் ஒன்று ஒரு சாமியை நோக்கி கும்பிடு. அமெரிக்கா தொடர்பு உடையவர்கள் கால் ஒன்று வாடா. சரக்கு வாங்கியிருக்கியா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஸ்ரீராமனும் எம்பெருமான் ஆஞ்சநேயன் அனுமானும் ஆனந்தமாக குடிகொண்டு இருக்கிற இடத்துல பூஜா பலன்கள் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குறைபாடு. ஆனால் கருப்பசாமி, நீ வரம் கொடுத்து ஒரு குழந்தை நான் பெற்றிருவேன்னு ஒரு முடிவெடுத்தேன். நான் குழந்தையும் ஜனனமாகக்கூடிய நிலைமைக்கு வயிற்றில் உருவாயிடுது. அந்த குழந்தை ஏன் பாதியில் என் வயிற்றை விட்டு கழிஞ்சு போச்சு? அதுக்கு என்ன காரணம்? என் மீது குறையா, விதியின் மீது குறையா? அதுக்கு ஏற்பட்டதுக்கு விளைவு என்ன? அடுத்த நிகழ்வுக்கு எங்களுக்கு எதுவும் தடை இருக்குமா இருக்காதா என்பது உங்கள் 2 பேருடைய கேள்வியும். கால் ஒன்று வரலாம். என்னடா உன் சகோதரனுக்கு வரம் கொடுத்தேன், ஆம்பளை பையன் பிறப்பான்டான். என்ன பிள்ளை பிறந்தான்? ஆம்பளை பையன் பிறந்தான். அந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது, அடே ஆம்பளை பிள்ளை பிறக்கிற நேரம் கிழவங்களுக்கு கிழவிகளுக்கு எதுவும் ஆபத்து வந்துருண்டா, அப்படி ஒரு சோதனை ஏற்படக்கூடிய நிலைமை உண்டுடா அப்படி சொல்லி என் வாயை கொஞ்சம் அடக்கிக்கிட்டேன். ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு உங்கள் அப்பனுக்கு உயிருக்கு போராட்டம் வந்துருச்சு. அங்கேருந்து உங்கள் அம்மாவுடைய உள்ளத்தை கொஞ்சம் பார்த்தேன். கருப்பசாமி முத நம்ம வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு போன 3ஆம் நாளே நம்ம வீட்டுக்காரருக்கு இப்படி ஆகிடுதே அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே குழம்பிக்கிட்டு வெளியில் சொல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். கால் வந்துட்டு வாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? அப்போ
அங்கேருந்து எல்லாரும் கண்ணீர் விடுச்சிங்க. நீ கூட நினச்சாங்க முத சாமி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிருக்கு, ஏதாவது அவசகுணம் நடந்துடக்கூடாது, அவங்கள எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துடணும் அப்பா அப்படின்னு உன் உள்ளத்தில் கும்பிட்டேன். எந்த மனக்குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ளேயே சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு 1008 சகஸ்ரநாமமும் சொன்னேன். உண்மையா இல்லையா? உடனே நான் பார்த்தேன், நீ கால் எடுத்து வச்ச இடம் கருணையாக இருக்கணும். ஆனால் ஒரு பேரன் பிறந்தா இந்த இடத்துல 3.5 வயதுக்குள்ள ஒரு பெரியவன் யாருக்காவது சோடை வரணுங்கிற விதி இருக்கு. அது இப்போ நடந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகள்லாம் வாடி போயிரும் கருப்பசாமி, ஆயிலை காப்பாற்றி கொடுன்னு சொன்னேன். இப்போ உன் அண்ணனுக்கு ஆம்பளை பிள்ளையும் பிறந்தாச்சு, உங்கள் அப்பனையும் காப்பாற்றியாச்சு. அடுத்து உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வந்தால் அதே மாதிரி ஒரு விதி நடந்துடக்கூடாது என்பதற்காக தோன்ற வச்சு கண்ணுக்கு தெரியாமல் கரைச்சி விட்டாச்சு. அதனால் இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள் அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும். ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? முதல்ல எனக்கு பொம்பளை பிள்ளைய என் வீட்டுக்கு கொடுன்னு சொன்னேன். மனம் கோணுலாம் உள்ள சொல்லு, காலில் விட்டு வா. சாமி சம்மதம் கலப்பாரா அப்படின்னு எங்கள் அண்ணன் நினைக்காரு கிருஷ்ணன். என்ன கருப்பசாமி வரலாம், உனக்கு பிள்ளை அடுத்து பிறக்கிறது ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் உலகத்தை பற்றி கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் கலக்கம் இல்லாமல் கருப்பசாமி ஐஏஎஸ்ன்னு போடுவேன், காப்பாற்றி தரேன். வெற்றி மாற கூடிய என் பிள்ளைக்கு. என்னடா நாகரிக உலகத்தில் கருப்பசாமின்னு பேர் வைக்கவா அப்படின்னு நீ நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேனா? நான் நினைக்கிறியா? சரி கொடுத்துருவோம். கூப்பிடு கருப்பசாமிய, கூப்பிடு. பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகை, பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகை, பாறை கருப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு அருள்மிகு வழிகாட்டு மாளிகை, பாறை கருப்பசாமிக்கு. கர்ப்பப்பையில் எதுவும் குறை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு. அந்த குறை இல்லை. சந்தோஷமா இருக்கலாம், பூரணமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். போய் உட்காருங்க. அடுத்து பெண், அதே பெங்களூர் குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த என் செல்ல மக்கள் கால் வந்துட்டு வரலாம். கணவன் மனைவி, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதல். நீங்க வந்த உடனே என் மேலாம் மயில் தொகையா இருக்கு. என்ன காரணம்? முருகன் உள்ள பிறந்தா என்ன பேர் வைப்ப? முருகன் பேர் தான் வைப்ப. காலில் வந்துட்டு வா. கருப்பசாமி வைக்கணும். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். உட்காருங்க. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பழனிமலையிலிருந்து முருகன் வேலோடு இறங்கி 466வது படியோடு நின்றுக்கிட்டாரு. கீழே இறங்கி வரல. என்னப்பா முருகா, இந்த கருணைக்கு ஏன் இந்த தடைகள் அப்படின்னு கேட்டேன். இந்த பொண்ணுடைய தாயார் எங்க இருக்கு? திருவண்ணாமலை மாவட்டம். அந்த அம்மாவுடைய ஒரு பிரார்த்தனை இந்த பொண்ணுக்கு தேவைப்படுது. ஏன்னா கொடுத்த இடம் சரியா தப்பான்னு மண்டையில் ஒரு குழப்பம் அந்த பொம்பளை மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கான். உண்மையா? அவள் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கா. உங்கள் 2 பேரையும் அவள் சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும்னு மேலேருந்து உத்தரவு. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்துடுறத தைப்பூசத்துக்கு அடுத்து குழந்தை பாக்கியமாகும். வெற்றி அடைந்து நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாறு, மன குழப்பம் இல்லாமல் கொண்டு வந்து கவர்ல வில்வேல இருந்துச்சேங்கடா. சரி பிறகு எடுத்தாரேன், இருங்க. தேடிடுங்கப்பா வில்வேலைய. இனிமே நஷ்டம் இல்லை, கூட இருக்கேன். சந்தோஷமா இருங்க, வெற்றி உண்டு. இந்த கவனத்தை இங்கே திருப்பி
அதே பெங்களூர் எல்லை குழந்தை பாக்கியம் போய் தேடி எடுங்கப்பா. ஒரு வேண்டுதலை கொண்டு வந்து ஏன் மறைச்சு வைக்கிய? நல்ல காலில் விழுந்துக்கா. இந்தாம்மா ஓடியா. இந்த இலையை அரைச்சி 3 உருண்டை ஆக்கணும். புரியுதா? குளிப்பு ஏற்படுறதுக்கு முத நாள் காலையில் வெறும் வயிற்றில் பசும்பாலில் கலந்து சாப்பிடணும். சாப்பிடுப்பா, நல்லா காலில் விழுந்து வாப்பா. அப்படியா? யார் இவங்க? ஓஹோ, கேட்டுப்பா. வரலாம் வரலாம். மனம் ஒருநிலைப்படலையே உனக்கு. இன்னொரு தரம் கும்பிட்டு வா. கொஞ்சம் பண்ணிதாம்மா. சரி, கால் வந்துட்டாப்பா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊர் எல்லையில் ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த நந்தீஸ்வரனை போய் கேட்டேன். நந்தி எழுந்து விட்டால் நல்ல சிவத்தை காண முடியும்னு ஒரு வாக்கு வந்துச்சு. நந்தி எப்பொழுது வேணும்? நந்தி எதிக்க முடியுமா? திருமூலர் சொன்னார், நம் கூட்டல் தீ நந்தி. நம் தீ தான் அது, ஆத்மான்னு அர்த்தம். தீ என்றால் ஜோதி. நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்க. லேட்டாக்காம குடுறா. அந்த ஆத்மசக்தியிலே உனக்கு ஒரு கட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஏன் ஏற்பட்டதுன்னு நான் கேட்டேன். உன்னுடைய முன்னோர்களில் 3 தலைமுறைக்கு முன்னால இறந்து போன ஒரு குழந்தைய தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டாங்க. அதனுடைய பாவத்தினுடைய தடை இப்பொழுது இந்த குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருக்கு. அதனால பாலாரிஷ்டம் என்னும் புத்திரதோஷம் இருக்கனால சிவபெருமானுக்கு நந்திக்கு பிரதோஷம் அன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகளாம் செய்துவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை வரம் தாரேன். அந்த குழந்தை பிறக்கிறவா என் தங்கை காளீஸ்வரியாக வந்து பிறப்பான். பொம்பளை பிள்ளை பிறக்கும், நல்லா வெற்றி அடைவான். அடுத்து வரணும், வரும்பொழுது இதெல்லாம் கொண்டு வரணும். நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டாங்க. கர்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, வேலூர். இன்னைக்கு எனக்கு இருப்பு சரியாக அமையலையே. நோய் சூசிப்பு வேண்டாம். வேலூர் வேணும், குறை வேணும். வேலூர் மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மக்களும் பணிந்து கொள்வார். அப்படியா? சரி, ஓகே. மணல் கோரி கால் ஒன்று வரலாம். மணல் கோரி எல்லாரும் வேலூர் செல்லுங்களா? நின்னுங்க. நீ யாருப்பா? மணல் கோரி வச்சிருக்கியா? லாரி மணல் அழுத லாரி. இது லாரின்னு நான் சொல்ல, நான் கோரின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஒன்று லாரின்னு சொல்லி கூப்பிடுதேன். ஒரு எழுது தானடா வித்தியாசம். அது கோ, இது லா, இவ்வளவு தானே. இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. மா மன்னன் கருணனோ தன் கரம் நீட்டுவான். வாங்க வாங்க, நேராவது எங்கடா டேய்
போய்ட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துக்குள்ள 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலின் மீது போட்டியும் உன்னை வசப்படுத்தி மதிமயக்கமாக்கி உன் பணத்தெல்லாம் புடுங்கிக்கிடணுங்கிறதுக்காக மாந்திரிகம் செய்யப்பட்டு சில குளறுபடிகள் நடந்ததில் உனக்கு இப்போ நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. அதே வேலூர் எல்லை கருப்பசாமி, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு தெய்வம் இருக்கு, அதை வணங்கவா வேண்டாமா? அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா. இன்னொரு தடவை காலண்டா மனக்குழப்பம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. என்ன கோயில்டா? அங்காள பரமேஸ்வரி. வரலாம் பராசக்தி, வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் உன் அப்பன் கூட பிறந்தவங்க சொந்த இடத்துல, அம்மாய் ஒரே கவனமாக இருக்கலன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, பலன் கிடைக்காது. என்னையை மட்டும் கவனி முதல்ல, நீ மனத்தை அடக்கு முதல்ல, தெளிவாக உட்காரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளியேற்றணும்னு சொல்லி சில பேர்கள் போட்டியிட்டு மாந்திரிகங்கள் செய்து அந்த தெய்வத்தை கட்டிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கா. அப்படி கட்டிய ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய அப்பா கூட பிறந்தவனுடைய உயிர் பலியாக்கப்பட்டது. அதற்கு பின்பு அந்த தெய்வம் பக்கத்தில் போகிறதுக்கு முழுமையாக பூஜை பண்ணி நடத்ததுக்கு ஆள் இல்லாமல் மனவேதனைக்குரிய நிலையாக நடக்கு. இப்போ அந்த பக்கத்தில் போனால் கைகாலெல்லாம் வீங்கி உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர்கண்ட வந்துருமோ என்ற ஒரு பயமும் அறிகுறியும் தோன்றியது. உண்மையா? உண்மை. அதனால் அந்த கெட்ட அவிழ்த்து அந்த சாமியை கும்பிடக்கூடிய வழியும் வேணும். அடுத்து மாந்திரிகத்தால் யாரும் அந்த சாமியை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு உயிர்கண்டமும் எந்த குடும்பத்தில் ஆகக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. காலன்ட்டு வரலாம். வரலாம். இப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய மாந்திரிக கெட்ட நான் நீக்கி தந்துடுறேன். அந்த தெய்வத்தை உச்சாரணம் பண்ணி தந்துடுறேன். புரியுதா? தை மாதம் வரக்கூடிய பூசத்தன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் விளக்கு போடுங்க. தைப்பூச அன்னைக்கு அதிலிருந்து தொடர்ந்து உங்கள் பக்கத்தில் அதை துணையாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனி எந்த கண்டமும் இல்லை, எந்த கவரையும் இல்லை. இந்த அப்படி வெற்றி உண்டு. உனக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமாக இருக்கும். வாங்கி தரேன். இந்த நல்லா இருக்கும். நடந்துரும். வேலை தான் முதல்ல முக்கியம். போயிட்டாங்க. கருப்பசாமி, ஆமாம், ராணிப்பேட்டை 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 கடன்களால் மன உபாதை அடைந்தது யார்? கால் ஒன்று வரலாம். என்னம்மா சின்ன பொண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வழியை விட்டு நின்றுக்காங்க. அப்படி வழியை விட்டு நின்றுக்காங்க. கண்ணாடியை கலத்திக்காப்பா. உங்களை நான் அழைத்த உடனேயே ஆந்திரா தேசத்திலிருந்து தெய்வத்தின் திருநாம ஒலிகள் கேட்டுச்சு. எங்கிருந்து? ஆந்திரா தேசத்திலிருந்து. அங்கிருந்து ஒரு மாகாளி அம்மன் ஒரு தெய்வமும், திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியினுடைய அருள்கடாட்ச பிரகாசமும் வந்து சேர்ந்துச்சு. 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்கிற தொழிலில் குழப்பமும்
மாந்திரிகத்தால் தடைகளும் ஏற்பட்டு உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. புரிகிறதா? இதற்காக பூஜை புனஸ்காரங்கள் எத்தனையோ செய்தும் எத்தனையோ வழிபாடுகள் கண்டும் எந்த ஒரு பலன்களும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போதைக்கு நிறைந்த கோடியை தொட்ட கடன்களும் மன உபாதைகளும் அடைந்து அடுத்து தொழில் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தெளிவான விடையில்லாத வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கிய. உண்மையா இல்லையா மகனே? கால் வந்துட்டு வரலாம். சூப்பர்மா. டீ கொடுத்தாச்சுன்னா சந்தோஷம்னு சொல்லுவானே. அதனால் இன்னொரு பக்கத்தில் நான் போய் பார்த்தேன். ஒரு இடத்துல இருந்து ஒரு வழக்கு தொடரக்கூடிய ஒரு நிலைமை வந்து சேர்ந்துருக்கு. அந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னு நான் கேட்டேன். உங்கள் பக்கம் சார்பாக நடக்கும். அதை நான் ஜெயிச்சு தந்தால் போதுமில்ல உங்களுக்கு? அருமையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? ஆரோக்கியத்துக்கு பங்கம் இல்லாமல் சிறப்பாக பண்ணித்தாரன்னு சொல்லிட்டேன். முதல்லையே சொல்லிட்டேன். என்னை இருந்து பார்த்து போங்க. சில வழிகளை உருவாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கூப்பிடுப்பா கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகை பறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பறை கருப்பசாமிக்கு. இந்தா உன் மாங்கல்யம் காப்பாற்றப்படுகிறது. இருந்து பார்த்து போங்கப்பா. வா பக்கத்தில் வா. இன்னும் அதே ராணிப்பேட்டை எல்லை ரியல் எஸ்டேட். புதுசாக மாலை கொண்டு வரவங்க அங்கேயே நெல்லுங்க. இப்போ போட்டிருக்க பிளாட்டை நல்ல பிளானோட விற்று தந்தா போதுமில்லாப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்வான்ஸ் என்னைக்கு வாங்கலாம்? எவ்வளோ வாங்கியிருக்கிய? சரி கரெக்ட். என்னப்பா விறுவிறுன்னு வெற்றியாக்கி இழந்து போன செல்வங்களை பெற வச்சு தந்தா போதுமில்லா? இந்தா ஜெயிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? அவனை பற்றி கவலைப்படாத, நீ அடிச்சுக்கிட்டே இரு. அவனை டம்மி ஆக்கிட்டேன் போ. ஏன்னா அவனை ஏமாத்த நினைக்கணும்னு நம்ம மடைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையா இல்லையா? சாமி இதையும் செய்யுமான்னு நிற்கிறேன் நினச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படியா? திருவாரூர், திருவாரூர், திருவாரூர் வாங்க. மலபாடியூர் மாணிக்கம். யாரப்பா நீங்கள்? திருவாரூரா? திருவாரூர் பக்கம் என்ன கிராமம்? பேரளம், இஞ்சிக்குடி. கால் வந்துட்டோமா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு பராசக்தி? பூந்தோட்டம். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன் பையனுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய தடையை நீக்கி திருமணத்தை நடத்தி தந்தா போதும்ல? இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகள் அடிக்கடி சோர்வும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே செய்வன வைவனையெல்லாம் எதுவுமே இல்லை, கவலைப்பட வேண்டாம். இந்த தை மாதத்தில் உன் மகனுக்கு மாங்கல்யத்தை எடுத்து ஒரு பேரன் பிறப்பான். இந்தா வெற்றி உண்டு. கண்டிப்பாக வேலை வேணும் இல்லையா? கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னன்னு கேட்குறேன். அம்மா துர்கா, ஏப்ரல் மாதத்தில் முயற்சி பண்ண சொல்லு, வெற்றி உண்டு, வேலை கிடைக்கும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? தஞ்சாவூர், தஞ்சாவூர், தஞ்சாவூர் எல்லாரும் வாங்க. தஞ்சாவூர், தஞ்சாவூர்.
தஞ்சாவூர் எல்லாரும் முன்னாடி வாங்க, சாமி பார்த்து நின்னுங்க. உடல் ஆரோக்கிய குறைவை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யாரு? வாப்பா. யாருக்குப்பா? என்ன செய்திடா? மத்தவங்க எல்லாரும் அப்படிங்க. கால் விட்டுவா. இன்னும் கொஞ்சம் அந்த செயின் பின்னாடி போயிருங்க. நல்ல கால் விட்டு வா. இல்லை, எலும்பு ஒடிஞ்சதுக்கு டீ குடித்தா சரியாயிரும்னு சொன்னால் டீ குடிக்கலாமாடா? ஒருத்தனுக்கு எலும்பு ஒடிஞ்சிடுன்னு வச்சுக்கிடுவோம். ஒருத்தர் நான் டீ குடித்தா சரியாக போயிருங்க, 4 டீ குடித்தா எலும்பு ஒன்றாயிருமா? பொருந்தா வைத்தியம் பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்க நீ இப்போ. உண்மையா? முதுகெலும்பில் நடுமுதுகுக்கு கீழே உள்ள பகுதியில் சவ்வும் அதுவும் கொஞ்சம் நஞ்சு இருக்குது. அதனால் இப்போ உனக்கு மனவேதனைக்குரிய சப்ஜெக்ட் நடக்க. இதில் எதுவும் ஆபத்து வருமானு பார்த்தேன், வராது. அறுவை சிகிச்சை செய்யாத அளவுக்கு குணமாக்கி தந்தால் போதும்ல, ஆக்கி தரேன். வெளிநாடு சம்மந்தமான ஒரு தொழில் உனக்கு நடக்க போகுது, அதையும் காப்பாற்றி ஜெயிச்சு தரேன். ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து இழிச்சவன் ஏன்னா ஏமாந்து போயிட்டிய, அதையும் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. அண்ணன் பேச்சுன்னு சொல்லுனாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? இந்தா உடல்நிலையை நல்லாக்கிட்டேன், பணத்தையும் வாங்கி தரேன். நல்லாடு. அவனை குணமாக்கும் இருந்து என்னை பார்த்து. கர்மசாமி, அதே தஞ்சை மாவட்டம். பணத்தை கொடுத்து ஏமாந்தவன் யாருடா? எங்கடா கொடுத்து ஏமாந்துருக்க? எவ்வளோ கொடுத்துருக்க? 20,000 60,000. கால் வந்துட்டு. பணம் வேண்டுமா இல்லை பயணம் வேண்டுமா? இதில் எது வேண்டும் சொல் மனமே. எங்க வீட்டிய இப்போ பணம் வேணுமா அல்லது என்ன வேணும்? திருப்பி வெளிநாட்டுக்கு போகணும். நீ கொடுத்துருக்க உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம்னு நம்பிக்கை இருக்கா உனக்கு? இருக்கு. பின்ன ஏமாந்துட்டோம்னு என்ன முடிவு எடுத்த நீ? அப்போ எதை வச்சு நம்புத நீ? ஏதோ சாமி சொல்ல கேட்டு வந்து உட்காந்துருவோம், ஒரு வாக்கு வாங்கிடுவோம்னு நினச்சி வந்துட்டியா? கால் வந்துட்டு வா. ஏன்டா இப்படிலாம் குழப்பதிய? அவன் தருவானான்னு கேட்குறேன் முதல்ல. என்னப்பா அதுதான் நம்ம செய்யணும். உண்மையா இல்லையா? ஏய் இந்தாடா 18 நாளையில் உனக்கு விசா வந்துடும். அசத்து நல்லா. கர்மசாமி, அதே தஞ்சை மாவட்டம். ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. நல்ல பாட்டாக இருக்க. யார் பாடினது? ஏ மச்சான் மச்சான். நான் தான் அந்த மச்சான். ஏ மச்சான் மச்சான். யாருப்பா அந்த மச்சான்? ஒருத்தன் முன்னால் வாரான், சாமி நம்மளை துல்லியமாக கூப்பிடட்டுமே அப்படி நம்ம யோசனை கட்டி நிற்காம பாருடா. காலை விட்டு வா. கட்டிக்காரன். இதில் என்ன இருக்கு? நமக்கு தேவையானது சாமிகிட்ட கேட்க போகிறோம். இது தப்பு என்ன ரைட்டு என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேக்க. என்ன வெளியே சொல்லாமல் சொல்லிடுங்க. எனக்கு கை பிடிச்சிக்கிட்டிய. கட்டிக்காரன் காலில் வந்துட்டு வா. கர்மசாமி, தலையில் வச்ச பூவு கீழே விழுந்துருச்சு. தலையில் வச்ச பூவு கீழே விழுந்துருச்சு. எப்படியோ ஒரு பூ வேணும். எங்கனையோ கீழே கிடந்த பூவாவது கையில் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி ஒரு பூவை பார்த்து தந்துடுறேன் அப்படி நீ கேட்க. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுதான். இந்தா பங்குனி மாதம் வரை நீ பொறுமையாக தான் இருக்கணும். அதற்கிடையில் உனக்கு இடம் சம்பந்தமான விஷயத்தில் பணம் வர வைக்க அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை உருவாக்கி தரேன். உன் மகனை வான ஊர்தியில் பறக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ நினைக்கிற ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன். நல்லா இருக்கு, வெற்றி உண்டு. என் காலை ஒரு மிதி பிடிச்சிக்கிடுதேண்ணா. கண்ண முடி.
இன்னைக்கு மதியம் 12 மணி. அப்போ மணி எத்தனை? 12:15. 12:45 மேலே உனக்கு இந்த எரிச்சல் நின்றுடும். போ, நீயே இங்கே வந்து கூட்டு வந்துடுவ. பின்ன என்ன? ரொம்ப கரெக்டாக காக்க, நானும் ரொம்ப கரெக்டாக பேசிடுவோம்னா. கருப்பசாமி, திருச்சி மாநகர். திருச்சி மீண்டும் அழைக்கிறேன். யாரும் வருத்தப்பட்டு விடாதீர்கள். மீண்டும் அழைப்பு இருக்கிறது. திருச்சி எல்லாரும் முன்னாடி வாங்க. கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. உன் பேர் என்ன? சத்தமாக சொல்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? காலைல விட்டு வா. நீங்கள் அங்கே இருங்க. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. யார் பண்ணது? தியாகராஜ பாகவதர் சுவாமிகள். ஒரு புனிதமான ஒரு நம்ம நாட்டுக்கு இசையை தந்த மகா வள்ளல். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு செல்லக்கூடிய இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலும் சிவனும் சேர்ந்து இருக்காங்க. இருக்கலாம்.